சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் முதல்வர் கிடையாது என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். 2026 சட்டசபை தேர்தல் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற தேர்தல். 4 முனை போட்டி. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம். கிட்டத்தட்ட 3.5% வித்தியாசத்தில்தான் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த முறை தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வர வேண்டும் என்றும், முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்கக்கூடாது என்றும் தரப்பு கட்சியினர்கள் ஒரே அணியில் இணைந்தால் நிச்சயம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழக்க நேரிடும் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான கூட்டணி தற்பொழுது வரை இல்லை. ஆனால் இன்னும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 9 மாதங்கள் இருக்கிறது. அதற்குள்ளாக தமிழக வெற்றிக் கழகமோ அல்லது நாம் தமிழரோ கூட்டணியே அதிமுக உறுதி செய்துவிட்டால் நிச்சயம் எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்காது, முதல்வராக பொறுப்பேற்க முடியாது, ஊழல் செய்த அனைத்து அமைச்சர்களும் சிறைக்கு செல்வார்கள் என்று வரிசையாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள். ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் 50 கோடி முதல் 100 கோடி வரை தொகுதி பற்றியான விவரங்கள் தெரிந்து செலவு செய்வதற்கும் முன்வந்துள்ளார். இந்த தேர்தலில் திமுக வெற்றியடையவில்லை என்றால் அடுத்த 20 ஆண்டுகள் நிச்சயமாக திமுகவிற்கு வாய்ப்புகளை வழங்க முடியாது. ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதியும் முழு பொறுப்பேற்க முடியாது. கட்சி மூத்த நிர்வாகிகளது பக்கம் சென்றுவிடும். இதனால் ஒட்டுமொத்த திமுகவின் நிலைமையும் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக எடப்பாடி, சீமான், விஜய், பாஜக போன்றவர்கள் இருப்பதன் காரணமாக என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார். சமூக வலைதளங்களில் 2026 சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்க முடியாது என்று சமூக வலைதளங்களில் கூறப்படுவது சரியா, அதை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.